سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. எங்கே ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதாவது முஸ்லிம்களின் கூட்டமைப்பு இருக்கின்றது என்ற ஒரு குழுமத்தை அமைத்து சத்தியத்தை தேடக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அல்லாஹ் தூய்மையான இஸ்லாத்தை நசீபாக்க வேண்டும் என வேண்டியவனாக, இந்த இடத்திலே சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிற்கும் அதனை பிழை என்று சொல்லக்கூடிய சாராருக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தோற்றமும் அதன் வழிகேடுகளும் என்கின்ற தலைப்பிலே இந்த கலந்துரையாடல் சீராக, நேர்த்தியாக, நளினமான முறையிலே செல்ல வேண்டும். அதற்காக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஆலிம்களும், நண்பர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொண்டவனாக, தற்கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தோற்றமும் அதன் வழிகேடுகளும் என்று தலையங்கமிடப்பட்டிருப்பதால் முஸ்லிம்களின் அந்த கூட்டமைப்பின் தோற்றம் பற்றி தெளிவாக எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் அதனை குறை காணக்கூடியவர்கள், பிழை காணக்கூடியவர்கள், அதன் வழிகேடுகள் என்ற தலைப்பிலே அவர்கள் பெரும்பாலும் உரையாடுவார்கள். நாம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சத்தியம் என்பது பற்றியும் அதனுடைய தோற்றம் பற்றியும் இந்த கலந்துரையாடலிலே கட்டங்கட்டமாக தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். முதற்கட்டமாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதனை ஒரு 15 நிமிடங்களுக்குள் என்னால் முடிந்த அளவு தெளிவுபடுத்துவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். எனவே முஸ்லிம்களின் கூட்டமைப்பை பற்றி பிழை காணக்கூடியவர்கள் எம்முடைய இந்த சுருக்கமான இந்த பதிவை நிதானமாக கேட்டுவிட்டு அதற்குரிய மறுப்புக்களை வழங்குமாறும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மக்கள் சமுதாயம், மனித சமுதாயம் கூட்டமைப்பாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிளவுபடக்கூடாது என்பதனைத்தான் வலியுறுத்துகின்றது. இந்த உலகத்திலே முஸ்லிமாக, முஃமினாக சிறந்த முறையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நல்லடியானாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு உள்ளமும் கூட்டமைப்பாக ஒரு தலைமைத்துவத்தோடு வாழ்வதனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனைத்தான் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹுவால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட மாற்றப்படாத ஒரே ஒரு அடிப்படை இருக்குமாக இருந்தால் அது இந்த இஸ்லாத்தை
ஒற்றுமையாக கூட்டமைப்பாக நிலைநாட்டுவது, அதிலே பிளவுகள் படக்கூடாது என்பதுதான். சூரத்து ஷூரா எனப்படக்கூடிய அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அன் அகீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகு ஃபீ. ஒரு சில நபிமார்களை சொல்லிவிட்டு இறுதியாக நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதி அவ்ஹைனா இலைக், நபியை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிப்பதும், வமா வஸ்ஸைனா பிஹி மூசா வ ஈசா வ இப்ராஹீம், அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான். என்னவென்று சொன்னால், அன் அகீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகு ஃபீ, நீங்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே எடுத்து செயற்படுத்த வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதனைத்தான் அல்லாஹ் அடிப்படையாக போதிக்கின்றான். இந்த அடிப்படை முழு மனித சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை, எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை, மாற்றப்படாத ஒரு அடிப்படை. ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகத்திற்கும் ஒரு சில விடயங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த அடிப்படையிலே அல்லாஹ் எந்த விதமான மாற்றத்தையும் செய்யவில்லை. இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இஸ்லாம் என்றால் அது ஒரு தலைமைத்துவத்தை கொண்டது. முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹான சனதோடு பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு மாஜா, நசாய், திருமதி போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய செய்தி. அமருக்கும் பி ஹம்சின் அல்லாஹு அமரனி பிஹின்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 5 விடயங்களை நான் உங்களுக்கு ஏவுகின்றேன், அவைகளை அல்லாஹ் எனக்கு ஏவினான் உங்களுக்கு கூறும்படி. முதலாவதாக சொன்னார்கள், அஸ்ஸம்உ வத்தாஅ, ஒரு தலைமைக்கு செவிமடுத்து கட்டுப்படுதல். வல் ஜமாஅ, ஒரு கூட்டமைப்பாக இருத்தல். வல் ஜிஹாத், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுதல். வல் ஹிஜ்ரா, இஸ்லாமிய ஆட்சியுள்ள பிரதேசத்தின் பால் நெருக்கடியிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாடு துறந்து செல்லுதல். இந்த 5 விடயங்களையும் அல்லாஹ் எனக்கு ஏவினான் உங்களுக்கு சொல்லும்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஒரு கூட்டமைப்பாக ஒரு தலைமையோடு வாழ வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக, தலைவராக, ஜனாதிபதியாக, அமீராக இருந்தார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு கூட்டமைப்பாக இருந்தது, ஒரு தலைமையிலே இருந்தார்கள், பிளவுகள் இருக்கவில்லை. இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்தது போன்று நீங்கள் பிரிய வேண்டாம் என்பதனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்றது. அவர்கள் எப்படி போட்டி பொறாமையின் காரணமாக பிரிந்தார்களோ அதே போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஒரு கூட்டமைப்பாக இருங்கள் என்பதனைத்தான் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய நபியும் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள், 70 நரகம், ஒரே ஒரு கூட்டம்தான் சுவர்க்கம். அதே போன்று கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், 71 நரகம், ஒரே ஒரு கூட்டம்தான் சுவர்க்கம். நிச்சயமாக இன்ன ஹாதிஹில் மில்லா, என்னுடைய இந்த உம்மத், நீங்கள் 73 கூட்டங்களாக, அவர்களை விட ஒரு படி கூடி 73 கூட்டங்களாக பிரிவீர்கள், 72 நரகம். குல்லுஹும் ஃபின்னார் வ வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனம் என்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை தன்னுடைய உம்மத்தின் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவர்கள், உம்மத்திற்காக அழக்கூடியவர்கள், உம்மத்திலே 72 கூட்டம் நரகம் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அவர்கள் சுயமாக ஒருபோதும் சொல்லவும் மாட்டார்கள், அப்படி சொல்லுவதற்கு எத்தரிக்கவும் மாட்டார்கள். அந்த அளவு இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்டவர்கள். அந்த நபி கூட தன்னுடைய உம்மத்திலே 72 கூட்டத்தினர் நரகம் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இது நாம் விளையாட்டாக ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. இந்த உம்மத் பிரியும், அதிலே 72 கூட்டங்கள் நரகத்திற்கே செல்லும், ஒரே ஒரு கூட்டம்தான் சூனம் என்றார்கள். அந்த நேரத்திலே தோழர்கள் கேட்டார்கள், அந்த ஒரே ஒரு கூட்டம், ஒமா தில்கல் ஃபிர்கா, அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் என்ன அமைப்பிலே இன்றைய தினம், அதாவது என்ன அமைப்பிலே இருக்கின்றோமோ அந்த அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு கூட்டமாக ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்றோமே அதே அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள்.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதற்கே உரியாற்போல் அழகான விதத்திலே தன்னுடைய தோழர்களை வைத்து நடைமுறைப்படுத்தி காட்டினார். இஸ்லாம் என்றால் ஒரே ஒன்றுதான். பல கொள்கைகள் கோட்பாடுகள் இஸ்லாமாக இருக்க முடியாது. பல பிரிவுகள் இஸ்லாமாக இருக்க முடியாது. இஸ்லாம் என்பது ஒன்றுதான் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஃபத்தபிஊஹு, அது ஒரு பாதை, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல வழிகளை பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அது அந்த நேரான பாதையை விட்டும் உங்களை அப்படியே திசை திருப்பிவிடும் நீங்கள் பல வழிகளை பின்பற்று. எனவே ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும், ஒன்றுதான் இஸ்லாம். ஒரே ஒரு கூட்டமைப்பு தான் இஸ்லாமாக இருக்க முடியும். ஒரே ஒரு தலைமையில் தான் அந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும். அந்த இஸ்லாத்திற்கு ஒரு தலைமை இருக்கும். தலைமைத்துவம் இல்லாமல் இஸ்லாம் ஒருபோதும் இருக்க முடியாது. முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக வாழ்வார்கள். அவர்களுக்கு ஒரு இமாம் இருப்பார். அதனைத்தான் அந்த புகாரிலே வரக்கூடிய அந்த ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸும் காட்டுகின்றது. எப்படி இந்த மார்க்கம் பல பிரிவுகளாக துண்டாடப்பட்டு ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்கள் பக்கம்தான் சத்தியம் இருக்கின்றது, இதுதான் இஸ்லாம் என்று அழைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே யார் அவர்களுடைய அழைப்புகளுக்கு பதிலளிக்கின்றார்களோ கதஃபூஹு ஃபீஹா, அவர்களை நரகத்திலே தள்ளி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் கேட்கின்றார், இவ்வாறான ஒரு நிலைமையை நான் அடைந்தால் என்ன செய்ய? சொல்கின்றார்கள், தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கென்று ஒரு தலைமைத்துவம் இருக்கும், அவர்களை நீ போய் அடைந்து கொள், அவர்களை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக தலைமையோடு வாழ்வார்கள் என்பதனைத்தான் மிகவும் ரத்தின சுருக்கமாக புகாரிலே வரக்கூடிய 7084 மற்றும் 3606 இலக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் காட்டுகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலும் இது பதிவு செய்யப்படுகின்றது. எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமைப்பாக ஒரு தலைமையிலே இருப்பார்கள். இதுதான் இஸ்லாம். இவ்வாறு தான் அல்லாஹ்வுடைய நபியும் வாழ்ந்து காட்டினார்கள் தன்னுடைய தோழர்களோடு. சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பின்னால், என்னுடைய அந்த இமாரத் தலைமைத்துவத்திற்கு பின்னால் 12 ஹலீஃபாக்கள் வரும் வரைக்கும் உறுதியாக பலமானதாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஹதீஸ், லா யஸாலு ஹாத தீன் அசீசன் மணிஅன், பலமானதாக உறுதியானதாக கண்ணியமானதாக இருக்கும். ஹத்தா யகூன 12 ஹலீஃபா, அதாவது 12 ஹலீஃபாக்கள் வரும் வரைக்கும் உறுதியாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த இஸ்லாம் மெல்ல மெல்ல சருக ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உத்தரவாதம் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்து விடுகின்றது. 12 ஹலீஃபாக்கள் வரும் வரைக்கும் தான் உத்தரவாதம் அளித்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பின் பிரகாரம் பல குழுக்களாக இந்த உம்மத் பிரிந்து விடுவார்கள். அதில் 72 குழுக்கள் நரகத்திற்கு செல்வார்கள், ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எனவே நாம் இந்த இடத்திலே சுருக்கமாக விளங்கக்கூடிய ஒரு அடிப்படை என்னவென்றால், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், பிரியக்கூடாது. பல பிரிவுகள் இஸ்லாம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, ஒரு கூட்டமைப்பாக இருப்பதை நான் உங்களுக்கு அவசியப்படுத்துகின்றேன், கடமையாக்குகின்றேன். ஒரு கூட்டமைப்பாக இருந்து அந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா, பல பிரிவுகளாக பிரிந்து சிதைவடைவதை கடுமையாக அவர்கள் எச்சரித்தார்கள். நான் எச்சரிக்கின்றேன் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாம் என்பது ஒன்று, அதிலே பல பிரிவுகளுக்கு இடம்பாடு கிடையாது. முஸ்லிம்கள், அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு கூட்டமைப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு தலைமைத்துவம் இருக்கும். அவர்களுக்குரிய பெயர் முஸ்லிம் என்று இருக்கும். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கபுல் வஃபீஹா, இதிலும் இதற்கு முன்னரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் முஸ்லிம்கள். எனவே அவர்கள் கூட்டமாக இருக்கின்ற போது முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு என்று அழைக்கப்படுவார்கள். இதனை அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு அழைத்து காட்டி இருக்கின்றார்கள். பிரிவு காலத்திலே முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பிலே நீ போய் சேர்ந்து கொள், முஸ்லிம்களுக்கு என்று கூட்டமைப்பும் தலைமைத்துவம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய அந்த அமைப்பிலே நீ போய் சேர்ந்து கொள். அதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அரபியிலே இப்போது அழைக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாம் ஒரு கூட்டமைப்பை கொண்ட ஒரு மார்க்கம், ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு மார்க்கம். இந்த கூட்டத்திலே சேருவதன் மூலமாகத்தான் எங்களுடைய மறுமையின் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். பல பிரிவுகளாக பிரிந்து நாம் இருப்போமாக இருந்தால்
எங்களால் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை அடைய முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் தான் அதற்கு எங்களுக்கு சான்று பாருகின்றன. ஏனென்றால் ஒரு கூட்டமைப்பாக இருப்பதை அவர்கள் கடமையாக்கினார்கள், பிரிந்து செயல்படுவதை அவர்கள் எச்சரித்தார்கள். பல பிரிவுகள் இஸ்லாம் அல்ல, பல வழிகளை பல பிரிவுகளை பின்பற்ற வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரே ஒரு பாதையை, நேரான பாதையை பின்பற்றும்படி அல் குர்ஆன் போதிக்கின்றது. அதுதான் அல் குர்ஆன் அல் ஹதீஸ். அதனை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருப்பார்கள், ஒரு ஜமாஅத்தாக இருப்பார்கள். அதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடமையாக்கினார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நபி அவர்கள் தூதராக இருந்தபோது ஒரு தலைமையின் கீழ் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய பிரதிநிதிகள் ஹலீஃபாக்கள் ஒரு தலைமையின் கீழ் அந்த முஸ்லிம்களின் கூட்டத்தை வழிநடத்தினார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய கூட்டம் இருக்கும். அதற்குத்தான் அரபியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும், முஸ்லிம்களின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு அல்லாஹ்வின் தூதருடைய அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் காலம் செல்ல செல்ல 12 ஹலீஃபாக்களுக்கு பின்னால் அப்படியே மெல்ல மெல்ல அழிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் இருக்கின்றது பத அல் இஸ்லாமு கரீபா, இது ஒரு புதிதாக பார்ப்பதற்கு ஒரு பரதேசியான நிலையிலே குறைவானவர்களோடு ஆரம்பித்தது. வஸயஊது கமா பதா, எவ்வாறு அது ஆரம்பித்ததோ இதே போன்ற ஒரு காலம் அதற்கு மீண்டும் ஏற்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் போய் மீண்டும் அது புதிதாக உயிர்ப்பிக்கப்படும் என்பதனைத்தான் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸும் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அந்த அடிப்படையிலே படிப்படியாக அந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அழிந்து அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். அதற்குரிய சான்றுகள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே போதுமான அளவிற்கு இருக்கின்றன. அந்த கூட்டம் எப்படி உருவாகும், எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன. அதனை நாங்கள் தொடர்ச்சியான இந்த கலந்துரையாடலிலே இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பதில்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நண்பர்களுக்கு, இதிலே விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம். அதாவது நாம் எடுத்த அந்த 15 நிமிடங்களுக்கு கூடுதலாக இந்த பதிவு சென்றுவிட்ட காரணத்தினால் இன்னும் இது சம்பந்தமாக நிறையவே பேச வேண்டியிருக்கின்றது. அதிகமாக நாம் நீட்டி பேசுவதன் காரணமாக கேட்பவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் இதனை இத்தோடு நிறுத்தி இன்ஷா அல்லாஹ் ஏனைய உலமாக்களும் இருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக கதைப்பதற்கு. அவர்களுடைய பதிவுகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்கின்ற போது ஏனைய தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் நண்பர்கள் பெற முடியும். எனவே இது சம்பந்தமாக இன்னும் அதிகமாக நாம் பேச வேண்டியிருக்கின்றது. பதிவு நீண்டு விட்டதனால் இத்தோடு நான் சுருக்கிக் கொள்கின்றேன். தொடர்ச்சியான நம்முடைய அந்த கலந்துரையாடலிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தோற்றம் பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம். ஆதாரங்களோடு அல்லாஹ்வின் உதவியினால் இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவுபடுத்துவோம். நண்பர்கள் அந்த உரையாடலை பொறுமையாக இருந்து செவியேற்குமாறு மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம்.